வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி, எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 58,000 பக்கமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 8th 10th அல்லது 12th அல்லது தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து ஒரு சில இப்போ போஸ்டிங்க்கு வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். தென் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 30/8/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்தது வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், தந்தை பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸை வித் பின்கோடோட கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. உங்களுடைய மதம் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க, இந்துவா கிறிஸ்டினா, ஸோ என்னங்கிறது கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அதனுடைய உட்பிரிவு என்ன, விண்ணப்பிக்கக்கூடிய பணியிடம், என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய நன்னடத்தை சான்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கணும். ஸோ அதாவது அலுவலர்களிடந்து வாங்கணும், ஆஃபீஸர்கிட்டருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் வசிப்பிடத்தின் மீது ஆள்வரை கொண்ட காவல்துறை அலுவலரிலிருந்து பெறப்பட்ட காவல்துறை சரிபார்ப்பு சான்று, ஸோ அதனால் நன்னடத்தை சான்று இது மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் சிறப்பு தகுதிகள் எதாவது இருந்துச்சுன்னா எழுதலாம், ஆகமங்களில் வந்து கட்டறிவு இருந்துச்சுன்னா எழுதலாம், செய்முறை அனுபவம் இருந்துச்சுனாலும் எழுதலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் வைக்கக்கூடாது. ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸில் நீங்கள் வந்து சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது 30/8/2023 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு நரசிம்மசுவாமி திருக்கோயில், நாமக்கல் 637001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அல்லது மெயில், அதாவது அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வெப் அட்ரஸ் namakkal.anjayanarc.in.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிஎட் வந்து நீங்கள் தமிழ் முதுகலை பட்டம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆகம ஆசிரியர், இதுக்கும் வந்து அதாவது வேத ஆகம பாடசாலையில் வந்து நீங்கள் வைணவம், வைகாசனம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 20,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 65,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாப்புமே பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரரியே கிடையாது. ஸோ அதனால தான் அதிகமான சேலரி கிடைக்கிது. அடுத்தது விடுதி காப்பாளர், அதாவது வார்டன் கேட்டகரி. நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 20,600 ப்ளஸ் அலவன்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 11,600 அதிகபட்சம் 36,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலுவலக உதவியாளர் விடுதி, இதுக்கும் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 11,600 அதிகபட்சம் 36,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சமையலர், இதுக்கு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், உணவு தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். 11,600 அதிகபட்சம் 36,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சமையலர் 2வும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது தூய்மை பணியாளர், இதுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், சேம் சேலரி, சரிங்களா? ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை, தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு நரசிம்மசுவாமி திருக்கோயில், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய
நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.